உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார், நம்ம ஏற்கனவே திருக்கணித முறைப்படி சொன்னதிலே பார்த்துருப்பீங்க. சிம்ம ராசிக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இனிமேல் தான் நடக்க போகுது. நம்முடைய வாக்கியப்படி சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறது கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகங்கிற ஒரு தாரக மந்திரம் உங்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட கேது பகவான் தான் உங்களை லாக் பண்ணுறாரு. சனி பகவான் உங்களை லாக் பண்ணல. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னையை பொறுத்து நான் ஓப்பன் டிக்ளராக சொல்கிறேன். சிம்மராசிக்காரங்க என்னுடைய மிகப்பெரிய கருத்து என்னென்னா, சனி பகவானை கண்டு இந்த 2.5 வருட காலம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தார், பிரச்சனையை கொடுத்தார், போராட்டத்தை கொடுத்தார், ஏமாற்றத்தை கொடுத்தார் என்பது அவருடைய செயல்பாடு. ஆனால் இப்போ இந்த சனி பயிற்சி காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். வேலையில் நிதானமான செயல்பாடை கொடுப்பார். வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். கணவன் மனைவி ஒரு உறவில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பார்த்தீங்களா, உறவு, அந்த உறவில் மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார், ஒரு கம்பீரத்தை கொடுப்பார். நீங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தான். நம்பினேங்க, என்னுடைய கணவனை நான் ரொம்ப நம்பினேன். என்னுடைய கணவர் மாதிரி உண்டா இந்த உலகத்தில் நான் நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2022 இப்போக்குள்ள என்னுடைய கணவருடைய சூழ்ச்சி பிரச்சனை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதே போல் உங்களுடைய மனைவியோட செயல்பாடில் நம்ம கூடவே இருந்தாங்க, உயிருக்கு உயிராக அன்பு வச்சு தாங்க நினச்சேன். ஆனால் அந்த அன்புலாம் அவங்க வீட்டாளர்கள் மேலே தான் இருந்துச்சு, என் மேலே இல்லைங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன சண்டையில் மனசு உள்ளதெல்லாம் ஒப்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் சிம்மராசி ஆண்களுக்கும் சிம்மராசி பெண்களுக்கும் சனி பகவான் எடுத்துக்காட்டாக கொண்டு வந்தார். அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு ஒற்றுமையை, ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான காலம்தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் மீன ராசிக்குள்ளே பயணம் செய்யும் இந்த அற்புதமான காலம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் எல்லாம் சிறப்படையும். எதை சிந்திக்கிறீங்களோ அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படின்னு 2 ஆப்ஷன் வச்சுருக்கீங்க. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கட்டாயம் என்ன பண்ண போகிறீங்க, இனி வரும் 2.5 வருட காலங்களில் நீங்கள் டிக் பண்ணி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, இந்த 2லேயும் நம்முடைய மக நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். இந்த வேலையை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்துக்கோங்க சொல்கிறது, இந்த தொழிலை பற்றி மற்றவங்களோட ரகசியங்களை வெளியே சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இயற்கையாகவே சிறந்த மருத்துவர் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நிறைய முன்னேற்றங்களை அடைய முடியும். அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த
கிரகங்கள் கொடுக்கின்ற சனி பகவான் கொடுக்கின்ற நன்மைகள் என்னன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு 9 மாத காலமாக அடி மேல அடி, இடி மேல இடி தான். நீ ஒரு ரூம்ல இரு, நான் ஒரு ரூம்ல இருக்கேன். நீ எனக்கு எதுக்க வந்துராத, உன்ன பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்கள யார் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களோ, அவங்களே இப்ப கடந்த காலங்கள்ல சொல்லியிருக்காங்க. உங்க மேல ரொம்ப உணர்வுபூர்வமாக அன்பு வச்சாங்கங்கிறக்காண்டி, நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டீங்க. உங்களுடைய தனித்திறமை, தனிப்பண்பு, பொருளாதாரம், அன்பு, அழகு, அறிவு அத்தனையும் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி குடுத்தீங்க. அவங்க அத சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இப்ப இருக்கீங்க அப்டின்னா, அந்த நிலையிலிருந்து மாறப்போறீங்க. உங்களுடைய தனித்துவம் வெளிய வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் நீங்க வந்து இப்ப நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். என்னால முடியல, ஏன் வாழ்றேன்னே தெரியல அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க அப்டின்னா, பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லுவது என்னன்னா, உங்களால மட்டும் தான் இந்த சனி பெயர்ச்சியில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், மிகப்பெரிய மாற்றத்தையும் உணர முடியும். அந்த தன்னம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. தைரியமா செய்யுங்க. தப்பே செய்யாத நீங்க ஏன் வருத்தப்படணும்? தப்பு செஞ்சவங்க கவலைப்படலைல. ஆனால் நீங்க ஒரு வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளராக, மகிழ்ச்சி பெறக்கூடிய மகிழ்ச்சியான பெண்ணாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, யூசுவலா ஏற்கனவே சொன்ன மாரி, உங்க வேலையில நீங்க கவனமா இருக்கணும். யாருக்கும் தேவையில்லாம கடன் வாங்கி குடுக்கக்கூடாது. மற்றவங்களுடைய பிரச்சனையில போய் தலையிடக்கூடாது. இந்த 3யும் நீங்க வந்து உங்களுடைய தாரக மந்திரமா பயன்படுத்திக்கோங்க. உறவுகள் எல்லாமே பிரச்சனை வந்து கையில குடுக்கும். உதறி தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சிம்ம ராசியில உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? சனி பகவான் நம்முடைய உத்திர நட்சத்திரக்காரங்கள கிட்டத்தட்ட 2022லேருந்தே வச்சு செஞ்சார். பெரட்டி எடுத்துட்டாரு. ஒரு புரட்டு தான். உலகமே காணாம போச்சுங்க. என்னோட திறமையெல்லாம் காணாம போச்சுங்க. நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அப்படின்னு சொன்ன நானு, ஏன் இருக்கேன் தெரியுமா? எதுக்காண்டி இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு எங்கள கேள்வி கேட்க வச்சுட்டார் சனி பகவான். அப்படிங்கிற வார்த்தைய நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா, கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய தன்மையில சனி பகவான் உங்களை மாற்றப் போகிறார். உங்களுடைய விஷயங்கள்ல தெளிவான முடிவெடுப்பீங்க. பெர்ஃபெக்ட்டான முடிவு. இது தான்டா, இப்படி தான்டா அப்படின்னு நீங்க முடிவெடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைய வெளிய கொண்டு வர போறீங்க. அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிட்டு உங்களுடைய லைஃப்பை இழந்த நீங்க, இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக, உங்க கூட உள்ள உறவுகளில் உண்மையான உறவுகளுக்காக, உங்க லைஃப்ல பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. உங்க மூலமா அவங்களுக்கு நன்மை, அவங்க மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகள் சனி பகவான் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கொடுக்கப் போறார் என்பது உண்மை. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடன்ல கையெழுத்து போட சொன்னாலும் சரி, ஃபோன் மூலமா கடன் வந்து தரேன்னு சொன்னாலும் சரி, கண்டுக்காம போயிருங்க. தயவுசெய்து செவி சாய்க்காதீங்க. சாய்ச்சீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்கிருவீங்க. ஓகேவா? ஸோ பொதுவா நம்முடைய சிம்ம ராசியில பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த காலகட்டங்கள்ல என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றமும், மாற்றமும் உண்டு அப்படிங்கும்போது, விநாயகர் வழிபாடும் விநாயகர் வழிபாட வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் செய்ய வேண்டும். ஏன்னா ராசியில தான் கேது உட்கார்ந்திருக்கார். அப்ப தினமும் விநாயகர் வழிபாடும், அதேபோல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சிவ ஆலயங்கள சென்று வீரபத்திரர் வழிபாடும் பண்ணுவது மூலமாக வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி, சிம்ம ராசி சிரமம் இல்லாமல் வாழலாம். நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை குடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம்ன்னு இருக்கு. இது வந்து ஒரு 20லிருந்து 30% கூட
உங்களுடைய வாழ்க்கையில ட்ராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, "ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா?" அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக, உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்ப ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.